10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.8 la first sum. Find the principal solution and general solution of the following. The first subdivision நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். காட் தீட்டா ஈக்குவல் டு √3. இந்த காட் தீட்டா ஈக்குவல் டு √3க்கு நம்ம என்ன பண்ணோம், பிரின்சிபல் சொல்யூஷனும் ஜென்ரல் சொல்யூஷனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? காட் தீட்டா ஈக்குவல் டு √3ங்கிறத ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரின்சிபல் சொல்யூஷனும் ஜென்ரல் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் பாருங்கள், கிவன் காட் தீட்டா ஈக்குவல் டு √3. நமக்கு சைனு காசு டேனுக்கு தான் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துருப்போம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா, சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, இந்த மாதிரி. இங்கே காட் தீட்டா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த காட் தீட்டாவோட ரெசிபியூக்கல் அந்த 1/tan தீட்டான்னு எழுதலாமா காட் தீட்டாவை? அப்போ 1/tan தீட்டா ஈக்குவல் டு √3ன்னு எடுத்துக்கிறோம். காட் தீட்டாவை என்ன பண்ணுறேன், 1/tan தீட்டான்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு √3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை, இந்த tan தீட்டாவை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன், இந்த √3யை கீழே மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிட்டு இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டுனா tan தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/√3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. இந்த 1/√3ங்கிறது என்னது, கிரேட்டர் தன் 0, 0வோட அதிகம். ஓகேவா? இப்போ tan தீட்டாவுக்கு டேனில் நமக்கு அங்கே ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொன்னால் -π/2, π/2. ஓகேவா? சப்போஸ் இந்த tan தீட்டா ஈக்குவல் டு இங்கே நெகட்டிவ் வேல்யூனா 4th குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிளாக இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், -π/2, π/2ல் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும், 1/√3, அந்த 1/√3யோட ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3ங்கிறது கிரேட்டர் தன் 0. டேனில் நமக்கு எப்போ சார் 1/√3 கிடைக்கும்னா tan 30 டிகிரி. 30 டிகிரினா ரேடியனில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம், π/6ன்னு சொல்லலாமா? அப்போ tan π/6ஓட வேல்யூ தான் அது 1/√3. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு tan π/6. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன சொன்னால் π/6ங்கிறதா என்னது பிரின்சிபல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு π/6 இஸ் பிரின்சிபல் சொல்யூஷன். சரி சார், ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபானா, tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபான்னு இருந்துச்சுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் தீட்டா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, தீட்டா ஈக்குவல் டு nπ + ஆல்ஃபா, n பிலாங்ஸ் டு z இன்டிஜர். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்னது tan தீட்டா ஈக்குவல் டு tan π/6ன்னு இருக்குது. அப்போ ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, π/6 இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன சொன்னால் nπ + π/6. தீட்டா ஈக்குவல் டு nπ + π/6. இதுதான் என்ன சார் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு π/6. தீட்டா ஈக்குவல் டு π/6ங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு nπ + π/6ங்கிறது ஜென்ரல் சொல்யூஷன், n பிலாங்ஸ் டு z. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயே தேர்டு சப்டிவிஷன் tan தீட்டா ஈக்குவல் டு -1/√3. இதுக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள், கிவன் tan தீட்டா ஈக்குவல் டு -1/√3. இந்த -1/√3ங்கிறது <0 நமக்கு டேனில் ரேஞ்சு பார்த்திங்கன்னா tan எதில் இருக்கும், -π/2, π/2க்குள்ளே இருக்கும். அப்போ -1/√3 அப்படின்னா நமக்கு என்ன சார்னா 4th குவாட்ரண்ட். ஓகேவா? இந்த 1/√3 எப்போ கிடைக்கும், tan π/6, tan 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன சார் அப்படின்னா 1/√3. அப்போ அந்த 30 டிகிரி என்னது π/6 எழுதிக்கலாம். அப்போ இந்த -1/√3 -tan π/6. ஓகேவா? tan தீட்டா ஈக்குவல் டு -tan π/6. 4th குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும், -ஆல்ஃபா தானே, இங்கே -ஆல்ஃபா, அதாவது நெகட்டிவ் ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த tan ஆஃப் -தீட்டா ஈக்குவல் டு -tan தீட்டான்னு சொல்லுவோம்ல. அப்போ -tan ஆஃப் π/6 எப்படி எழுதிக்கணும், tan ஆஃப் -π/6. ஆனால் ஆங்கிள் இங்கே எப்படி இருக்கணும், 4th குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் ஆங்கிளாக இருக்கணும். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா tan தீட்டா ஈக்குவல் டு -1/√3ங்கிறது <0 நமக்கு 4th குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஆங்கிள். ஓகேவா? 4th குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிளில் எப்படி இருக்குன்னா நெகட்டிவில் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த 1/√3ன்னு சப்போஸ் இருந்ததுன்னா அது என்னது tan 30 டிகிரியோட வேல்யூ, tan π/6ஓட வேல்யூ 1/√3. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு -tan π/6ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4th குவாட்ரண்ட்லாம் நெகட்டிவ் ஆங்கிள்னால நம்ம என்னது -tan π/6 tan ஆஃப் -π/6ன்னு எழுதிட்டோம். tan தீட்டா ஈக்குவல் டு tan ஆஃப் -π/6. அப்போ தீட்டா இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, -π/6. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -π/6ங்கிறது என்ன சொன்னால் பிரின்சிபல் சொல்யூஷன்.
theta equal to minus pi by 6 is principal solution. Next general solution கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan theta equal to tan alpha ஃபார்முலா இருந்துச்சுன்னா என்னது theta equal to n pi plus alpha. இந்த செகண்ட் சப்டிஷனில் பார்த்தது தான் அதே ஜென்ரல் சொல்யூஷன் தான். n belongs to z. இங்கே ஆல்ஃபா நமக்கு இங்கே tan theta equal to tan alphaங்கிறது tan theta equal to tan of minus pi by 6. ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன சொன்னால் மைனஸ் பை பை 6. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தீட்டா ஈக்குவல் டு என் பை மைனஸ் பை பை 6. தீட்டா ஈக்குவல் டு என் பை மைனஸ் பை பை 6ங்கிறது என்ன சார்னா ஜென்ரல் சொல்யூஷன். n belongs to z. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6ங்கிறது பிரின்சிபல் சொல்யூஷன். தீட்டா ஈக்குவல் டு என் பை மைனஸ் பை பை 6ங்கிறது என்ன சார்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.8ல் செகண்ட் சம். Solve the following equations for which solutions lies in the interval 0 degree less than or equal to theta less than 360 degree. அதாவது பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். அப்படி சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் எதில் லைஸ், எந்த இன்டர்வல் லைஸாக இருக்கணும், எந்த இதில் லைஸ் ஆகும் அப்படின்னா 0 டிகிரிக்கும் 360, 0 டிகிரியிலிருந்து 360க்கு உள்ள, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 360 இல்லை, லெஸ் தென் 360, 360க்கு உள்ள 0 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் 360 டிகிரி. இந்த இன்டர்வலுக்குள்ளே இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷனை கேட்குறான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஜென்ரல் சொல்யூஷன் கிடையாது. இந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடியதை மட்டும்தான் சொல்யூஷனாக சொல்லணும் அப்படிங்கிறோம். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் given sin power 4x equal to sin square x. அதாவது செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்திங்கன்னா sin power 4x equal to sin square x. இது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷனை மட்டும் என்னன்னு கேட்குறோம். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள், given sin power 4x equal to sin square x. இந்த sin square x என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், which implies sin power 4x minus sin square x equal to 0. sin power 4x minus sin square x equal to 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த sin power 4x மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக எடுக்கிறேன். ஓகேவா? சைன் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுக்கிறேன். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்தோன்னா என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1, சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த சைன் பவர் 4xலேருந்து ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸை எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ்லேருந்து ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ் வெளியே எடுத்துனா இங்கே மைனஸ் 1. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்தோன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ரெண்டு ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சைன் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு போத் சைடு ரூட் எடுத்தோம்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மில் இருக்குது, சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 ஃபார்மில் இருக்குது. சைன் தீட்டா ஈக்குவல் டு 0னா ஜென்ரல் சொல்யூஷன் என்னது, sin theta equal to 0 னா ஜென்ரல் சொல்யூஷன் theta equal to n pi, n belongs to z. sin theta equal to 0 அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஃபார்முலா பார்த்துருப்போம், அதை ரீகால் பண்ணிக்கோ. sin theta equal to 0ங்கிற ஃபார்முலா இருக்குது. sin theta equal to 0னா theta equal to n piங்கிறது ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இங்கே sin x equal to 0னா x equal to n pi. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே தான் கேட்குறான். 0 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு theta லெஸ் தென் 360 டிகிரி. 0 டிகிரியோட அதிகமாக 360க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை மட்டும் கேட்குறான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என் பைங்கிறது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வோட சொல்யூஷன். ஆனால் இங்கே அப்படியே நம்ம என் பை அப்படியே எடுத்துக்கூடாத சொல்யூஷனை. இப்போ என்னுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 0 டிகிரி, அதாவது எக்ஸுங்கிறது என்னது 0 டிகிரி. அப்போ நமக்கு என்னது இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு பை. அப்போ பைங்கிறது 180 டிகிரி. அப்போ 0க்கும் 360 டிகிரிக்கும் பிட்வீனில் பை இருக்கும். நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சார்னா 2π. 2πனா 360 டிகிரி. ஆனால் இங்கே என்ன கேட்குறான், 360 விட கம்மியாக தான் கேட்குறான். அப்போ 360 டிகிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து நமக்கு தேவையான இந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு பை. எப்போ சைன் தீட்டா ஈக்குவல் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0வை சால்வ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு பைங்கிற அந்த ரெண்டு சொல்யூஷனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் என்னது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? அப்போ இந்த மைனஸ் 1 ரைட் சைடு கொண்டு போனால் +1. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. போத் சைடு ரூட் எடுத்தோம்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரெண்டு வேல்யூ. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ரெண்டு வேல்யூ. இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா சைனில் எப்போ சார் வேல்யூ 1 கிடைக்கும்னா π/2 இருக்கும்போது. அப்போ சைன் π/2 ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் π/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/2.
sin x ஈக்குவல் sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு போட்டு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் அவன் கேட்குறது 0 டிகிரிக்கும் 360 டிகிரிக்குள்ளே தான் அவன் சொல்யூஷன் கேட்குறான். அப்போ நமக்கு இங்கே sin x ஈக்குவல் டுன்னா ஒரே ஒரு வேல்யூ தான், x ஈக்குவல் டு π/2 மட்டும்தான், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். அதேமாதிரி sin x ஈக்குவல் டு -1னா இங்கே x ஈக்குவல் டு 3π/2, அதாவது sin 270 டிகிரி தான் அதோட வேல்யூ தான் அது -1. அப்போ x ஈக்குவல் டு 3π/2. இங்கே அதே மாதிரி தான் ஜென்ரல் சொல்யூஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோ, sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். அதில் நிறைய வேல்யூ கிடைக்கும். ஆனால் அவன் கேட்குறது பர்டிகுலராக இந்த இன்டர்வலுக்குள்ள மட்டும் கேட்கும்போது sin x ஈக்குவல் டு -1ங்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் 3π/2, sin 270 டிகிரியோட வேல்யூ மட்டும்தான் அது -1. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்னென்ன கிடச்சிருக்கு 0, π/2, 3π/2. இது 4 தான் நமக்கு என்ன சார்னா சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி 1 -1 கிடைக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்து ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ இந்த பாயிண்ட் என்னது 1,0, இந்த பாயிண்ட் 0,-0,1, இந்த பாயிண்ட் என்னது -1,0, இந்த பாயிண்ட் வந்து சொன்னால் 0,-1. இது ஃபஸ்ட்டு இது 0 டிகிரி, இது 90 டிகிரி π/2, இது 180 டிகிரி π, இது 270 டிகிரி 3π/2, மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் வந்துன்னா 360 டிகிரி. இதில் அந்த பாயிண்டில் கோஆர்டினேட்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது காசோட வேல்யூ, செகண்ட் இருக்கிறது என்னது சைனோட வேல்யூ. நமக்கு இங்கே என்ன கிடையாது sin x ஈக்குவல் டு 1. இங்கே ஒய் கோஆர்டினேட் எங்கே சார் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது 1 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கே 90 டிகிரியாக இருக்கும்போது. அப்போ இங்கே 1 எப்போ கிடைக்கும் sin 90 டிகிரியோட வேல்யூ தான் 1. அப்போ sin π/2ஓட வேல்யூ 1. அப்போ x ஈக்குவல் டு என்ன சொன்னால் π/2. அதே மாதிரி -1 sin x ஈக்குவல் டு -1 sin, அதாவது ஒய் கோஆர்டினேட் எங்கே -1 இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது 0,-1. இந்த -1ங்கிறது என்ன சொன்னால் சைனோட வேல்யூ எப்போ 3π/2 sin 270 டிகிரியோட வேல்யூ. அப்போ sin 270 டிகிரியோட வேல்யூ -1. அப்போ x ஈக்குவல் டு என்ன சொன்னால் 3π/2. அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் என்ன சார் சொல்லணும் 0, π/2, π, 3π/2. இந்த 4 வேல்யூஸும் தான் நமக்கு இந்த 0 டிகிரி <= தீட்டா <360ங்கிற இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன். ஓகேவா? அப்போ இந்த சம்மை கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். அவன் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கல, இந்த பர்டிகுலர் இன்டர்வல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் கேட்குறான். அதை மட்டும்தான் சொல்லணும், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே, சம்ம கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு செகண்டில் செகண்ட் சம் பாருங்கள். 2 cos square x + 1 = -3 cos x. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நமக்கு சொல்யூஷன் எந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கணும். 0 டிகிரி <= தீட்டா <360 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கணும். பாருங்கள், சொல்யூஷனில் கிவன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கணும். 2 cos square x + 1 = -3 cos x. இப்போ என்ன சார் பண்ணுறோன்னா இந்த -3 cos x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா +3 cos x ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஈக்குவேஷன் 2 cos square x + 3 cos x + 1 = 0ங்கிற ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் cos xல இருக்க மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. எப்படி 2 cos square x + 3 cos x + 1 = 0ங்கிற இன் டர்ம்ஸ் ஆஃப் cos xல இருக்க மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். இதுங்க நம்ம என்ன பண்ணுறோம், cos square xோட கோஎஃபிஷியன்ட் 2, இந்த 2 என்ன பண்ணுறோம் இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 1 2. அப்போ ப்ராடக்ட் வந்து என்ன சொன்னால் 2, சம் வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும். அப்போ 2 × 1, அப்போ 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 3, அப்போ 2 × 1. அப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 1. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், இந்த 2 தானே எடுத்துகிட்டு போய் இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும். 2/2, இங்கே 1/2. 2/2னா இது 1, இங்கே 1/2. அப்போ அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1, 1/2 இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்குது cos xல இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை நம்ம 2 ஃபேக்டராக எழுதணும். cos x + 1 ஒரு ஃபேக்டர் இன்ட்டு cos x + 1/2 ஈக்குவல்ங்கிற ஒரு ஃபேக்டர். ரெண்டையும் ரெண்டு ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்போ 2 cos square x + 3 cos x + 1 = 0வை நம்ம என்ன பண்ணோம், அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் cos xல இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்டர் பார்த்திங்கன்னா cos x + 1 cos x + 1/2 = 0. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். cos x + 1 = 0, cos x + 1/2 = 0. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா, இந்த +1 ரைட் சைடு கொண்டு போனால் -1. அப்போ cos x = -1. ஓகேவா? காசில் எப்போ சார் நமக்கு -1 கிடைக்கும்னா π, அதாவது பையோட மல்டிபிள்ஸ் ஆட் நம்பரில் இருக்கும்போது cos π, cos 3π, cos 5π, அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், காசில் -1 கிடைக்கும். அப்போ cos x = cos π. அப்போ x = என்ன சொன்னால் π. இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் போடலாம், cos θ = cos ஆல்ஃபான்னு போட்டு ஜென்ரல் சொல்யூஷன் போடலாம். ஆனால் நமக்கு இங்கே இந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்கு மட்டும் கேட்டிருக்கனால நம்ம என்னது x = πங்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம், சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த +1/2 cos x + 1/2 = 0. இந்த +1/2 ரைட் சைடு கொண்டு போனால் -1/2. அப்போ cos x = -1/2. ஓகேவா? இப்போ இந்த
காசில் எப்போ சார் நமக்கு 1/, இந்த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துங்களேன், இந்த 1/2 காசில் எப்போ சார் நமக்கு 1/2 கொடுக்குன்னா 60 டிகிரி, காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2, காஸ் 60 டிகிரி ரேடியன் எழுதும்போது காஸ் π/3, அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/3ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நமக்கு 0 to அது 360 டிகிரிக்குள்ளே பாசிட்டிவ் ஆங்கிள் தான் கேட்குறோம், அப்படி தானே? கரெக்டாக? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு இந்த -1/2ன்னு கிடச்சிருக்கா, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2, -1/2ன்னு நெகட்டிவ் வேல்யூ. காசு வந்து நமக்கு நெகட்டிவ் எப்போ கிடைக்கும்? செகண்ட் குவார்டர்லையும் தேர்ட் குவார்டர்லையும். செகண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா π-α அங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதேமாதிரி தேர்ட் குவார்டரில் π+α ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபாங்கிற பிளேஸில் இருக்கிறது தான் அது π/3. அப்போ π-α π/3. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 3π - π 2π. அப்போ 2π/3ங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு சொல்யூஷன். அடுத்து π+α, ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த π/3 சொன்னோம்னா π+π/3. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 3π + π 4π. அப்போ 4π/3. அப்போ இந்த காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1, காஸ் எக்ஸ் + 1/2 ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணால் இந்த 0 to 360 டிகிரிக்குள்ளே, 0 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π/3 4π/3. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு ஒரு சொல்யூஷன் பண்ணி வச்சுருவோம். தேர் ஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2π/3, π, 4π/3. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? -1/2னா மைனஸ் காஸ் π/3. இந்த 1/2 எப்போ கிடைக்கும்? காஸ் π/3, காஸ் 60 டிகிரிக்கு. அதே மாதிரி இது நெகட்டிவ் வேல்யூனா காஸ் நெகட்டிவ் எங்கே இருக்கும்? செகண்ட் குவார்டர்லையும் தேர்டு குவார்டர்லையும் காசு வந்து என்னது? நெகட்டிவ். அதானே? ஃபஸ்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் என்னது? பாசிட்டிவ். செகண்ட் குவார்டரில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? π - ஆல்ஃபானும், தேர்ட் குவார்டரில் இருக்கிறது π+α ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ π - ஆல்ஃபான்னு எடுத்தோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3ன்னு போட்டோம்னா π - π/3னா 2π/3. π+α அப்படின்னா π + π/3, ஆல்ஃபாவுக்கு ப்ளஸ் π/3 போட்டோம்னா இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 4π/3. அப்போ தேர் ஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2π/3 π 4π/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டில் தேர்ட் சப்டிஷன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள். 2 sin² x + 1 = 3 sin x. 2 sin² x + 1 = 3 sin x. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 0 டிகிரியிலிருந்து 360க்குள்ளே இருக்கக்கூடிய சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த +3 sin x என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ 2 sin² x - 3 sin x + 1 = 0ங்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் sin xல இருக்குது. ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள். 2 sin² x + 1 = 3 sin x. இந்த +3 sin x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -3 sin x. அப்போ 2 sin² x - 3 sin x + 1 = 0ங்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் sin xல இருக்குது. அப்போ இங்கே இந்த 2வை இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ ப்ராடக்ட் வந்து என்ன சொன்னால் 2. அடுத்தது சம் பார்த்தீங்கன்னா -3. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன சொன்னால் -2 -1. இந்த 2 எடுத்துகிட்டு போய் கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ இந்த -2 -1ஓட -2 -1 என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணால் -2 / 2னா -1 -1/2. அப்போ அந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா -1 -1/2. அப்போ இதை யூஸ் பண்ணி ரெண்டு ஃபேக்டராக எழுதும்போது sin x - 1 × sin x - 1/2 = 0ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம், செகண்ட் ஃபேக்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ sin x - 1 = 0. இங்கே செகண்ட் ஃபேக்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணால் sin x - 1/2 = 0. இந்த sin x - 1 = 0 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாமா? இந்த -1 ரைட் சைடு பண்ணால் +1. அப்போ sin x = 1. சைனில் எப்போ சார் 1 கிடைக்கும் அப்படின்னா sin π/2. sin π/2 கரெக்டாக? அப்போ sin x = sin π/2. ஓகேவா? sin x = sin π/2. அப்போ x = என்ன சார் சொல்லணும்னா அதாவது π/2. அதாவது இந்த இடத்துல ஆல்ஃபா, இந்த இடத்துல இந்த π/2ங்கிறது என்ன சொன்னால் sin x = sin π/2. அப்போ x = என்ன சொன்னால் π/2. இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் sin θ = sin ஆல்ஃபான்னு எழுதுறது ஜென்ரல் சொல்யூஷன் எழுதும்போது நமக்கு ஜென்ரலாக நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நிறைய சொல்யூஷன் கிடைக்கும்போது அந்த 360 விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ கிடைக்கும். நமக்கு 0 to 360க்குள்ளே வேணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? sin x = sin π/2. அப்போ ஒரே ஒரு வேல்யூ x = π/2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு sin x - 1/2 = இந்த -1/2 ரைட் சைடு கொண்டு போனால் +1/2. அப்போ sin x = 1/2ன்னு கிடைக்கும். sin x = 1/2. சைனில் எப்போ சார் 1/2 கிடைக்கும்? 30 டிகிரிக்கு கிடைக்குமா? sin 30 டிகிரியோட வேல்யூ தான் 1/2. அப்போ எப்படி எழுதலாம்? sin x = sin π/6. இது என்ன ஃபார்மில் இருக்குது? sin θ = sin ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. sin θ = sin ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? sin θ = sin ஆல்ஃபானா ஜென்ரல் சொல்யூஷன் θ = nπ + -1 whole power n × ஆல்ஃபா, n belongs to z. sin θ = sin ஆல்ஃபா ஃபார்மில் இருந்ததுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் θ = nπ + -1 whole power n × ஆல்ஃபா. ஓகேவா? n belongs to z. இப்போ
நமக்கு இந்த ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா π/6 இருக்குது. ஓகேவா? அப்போ π/6 sin π/6ஓட வேல்யூ மட்டும்தான் 1/2 இருக்காது. இன்னொரு வேல்யூ 0 to 360க்குள்ள இன்னொரு வேல்யூ இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஜென்ரல் சொல்யூஷன் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நம்ம சொல்யூஷன் சொல்லலை. when n = 1 என்னுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இங்கே ஏன் சார் பண்ணலை, இங்கே ஏன் பண்ணுறோம் புரியுதா? இங்கே π/2 தவிர வேறு எங்கேயும் உனக்கு sin 90 டிகிரி தவிர வேறு எங்கேயுமே நமக்கு என்னது 1 கிடைக்காது. இதுக்கு மட்டும்தான் 1 கிடைக்கும், எங்கே 0 to 360க்குள்ளே. அதுவே சைனில் 1/2 பார்த்தீங்கன்னா sin π/6 sin 30 டிகிரி sin 30 டிகிரிக்கு 1/2 கூட வேறு ஏதாச்சும் 0 to 360க்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதி அதில் எண்ணுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். புரியுதா? ஏன் இங்கே பண்ணலை, இங்கே ஏன் பண்ணுறோன்னு புரியுதா? இப்போ இந்த இடத்துல θ = nπ + -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபாவில் இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபாங்கிறது என்ன சொன்னால் π/6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ when n = 1 θ இங்கே என்னுக்கு பதில் 1னா 1 × π + -1 ஹோல் பவர் 1 இன்ட்டு π/6 -1 ஹோல் பவர் 1னா -1. அப்போ π மைனஸ் π/6. அப்போ θ = π - π/6 எல்சிஎம் எடுத்தோம்னா 6π - πனா 5π/6. π/6னா 30 டிகிரின்னு சொன்னோமா? அப்போ 5 × 30 டிகிரி 150 டிகிரி. அப்போ 150 டிகிரிக்கு நமக்கு சைனில் என்னது 1/2 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் when n = 2 என்னுக்கு பதில் இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். when n = 2 which implies θ = என்னுக்கு பதில் இங்கே 2னா 2π + -1 ஹோல் பவர் 2 இன்ட்டு ஆல்ஃபாங்கிறது என்ன சொன்னால் π/6. அப்போ இங்கே π/6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணால் +1. அப்போ இங்கே அது ப்ளஸ். அப்போ 2π + π/6 எல்சிஎம் எடுத்தோம்னா 13 π/6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 2π + π/6க்கு இங்கே எல்சிஎம் எடுக்கணும். 6 × 2π 13 இந்த 12π + π 13 π/6னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 390 டிகிரி. இது ரேடியனில் 13 π/6ன்னு இருக்குது. டிகிரி சொல்லும்போது 390 டிகிரி. 390 டிகிரிங்கிறது நமக்கு greater than 360 டிகிரி. அவன் கேட்குறது 360 டிகிரிக்கு உள்ளே தான் சொல்யூஷன் கேட்குறான். அப்போ இந்த 13 π/6ங்கிறது நாட் பாசிபிள். நமக்கு இந்த சொல்யூஷன் நமக்கு என்னது தேவையில்லாத சொல்யூஷன், நாட் பாசிபிள். அப்போ எது மட்டும்தான் நம்ம சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம்? x = π/2 x = π/6 அடுத்தது x = 5π/6 x = 5π/6. ஓகேவா? இப்போ therefore சொல்யூஷன் x = π/6 x = π/6, x = π/2, x = 5π/6. இந்த இடத்துல நம்ம sin θ = sin ஆல்ஃபா, இந்த θ = nπ + -1 ஹோல் பவர் n இங்கே ஆல்ஃபாவில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா என்னுக்கு பதிலாக இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 0 ஆயிரும் ப்ளஸ் -1 ஹோல் பவர் 0 இன்ட்டு π/6. எனிதிங் பவர் 0 என்னது 1 இன்ட்டு π/6னா π/6. ஓகேவா? அப்போ நமக்கு 3 வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/6 π/2 5π/6ங்கிற 3 வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? இதோட நெக்ஸ்ட்டு சப்டிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.